நேத்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் வந்து நம்மள்கிட்ட அண்ணா நேற்று பேங்க்குக்கு போனேங்க, போயிட்டு என் அக்கௌண்ட்ல உள்ள என் காசை ஒரு 20,000 வித்ரா பண்ண போனேங்க. அங்க போய் வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் கேஷியர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு 400 டிடிஎஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என் காசை நான் எடுக்கிறது எனக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, என்னன்னா ஒரு பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல அந்த பையன் ரொம்ப புலம்புனாப்புல. டிடிஎஸ்னா என்னென்ன அதெல்லாம் எதுக்குன்னு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஆமா தம்பி, டிடிஎஸ்ங்கிற விஷயம் இருக்கு. டிடிஎஸ்ங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களாங்கிறது அவங்க பண்ற டிரான்சாக்சனை பொறுத்து தான் அப்படிங்கறத வந்து நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்குமே அந்த தம்பிக்கிட்ட எப்படி சொல்லணும் அந்த விஷயத்த அப்படியே வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல டிடிஎஸ்னா என்ன, டிடிஎஸ் யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க, டிடிஎஸ் பர்சனல் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பிடிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல இல்லைங்க எல்லாத்துக்குமே எனக்கு கொடாக்கூடிய நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பினான்சியல் தேவையான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி கரண்ட் டாபிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனாலவே தயவு செய்து வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய விஷயம் இன்னும் நான் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய விஷயம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வித் விதத்துல ஓடுவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் ஆன் சோர்ஸ். அதாவது வந்து நாம ஒரு கம்பெனிலயோ இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து மாசம் மாசம் சேலரி அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுப்பாங்க. அந்த சேலரியே பாத்தீங்கன்னா டிடிஎஸ் இந்த டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக மீதி உள்ள அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேலரியா விடும். ஸோ இதுதான் வந்து டிடிஎஸோட ஒரு ப்ராசஸ். 194(1) டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம போய் பேங்க்ல இப்ப நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த அக்கௌண்ட்ல நம்ம ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார வந்து நாம எவ்வளவு அமௌண்ட் வந்து வித்ராவல் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இந்த டிடிஎஸ் வந்து பிடிக்கலாமா பிடிக்க வேணாமா அப்படிங்கறத வந்து நிர்ணயம் பண்ணும். அதே மாதிரி டிடிஎஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுவும் கிடையாது. டிடிஎஸ் வந்து அவங்க பண்ற வித்ராவல் டிரான்சாக்சனை பொறுத்து பிடிப்பாங்க. அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு லிமிட் தொடுறாங்களோ அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பெர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கும். ஸோ இன்னைக்கு அதுதான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 194(1) டிடிஎஸ் வந்து பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி இருக்குங்க. முதல் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல நாம வச்சிருக்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கடைசி 3 வருஷத்துக்கு நம்ம ஃபைல் பண்ணலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க, எந்த டாக்ஸும் கிடையாது. 20 லட்ச ரூபாய் தாண்டோம்னா 2% வந்து டிடிஎஸ் பிடிக்கும். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் 2% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி 1 கோடியை தாண்டோம்னா 5% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டு அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு, பட் இன்கம் டாக்ஸ் கடைசி 3 வருஷம் நம்ம ஃபைல் பண்ணாதப்ப. இப்ப ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டு நம்ம அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கடைசி 3 வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அதாவது கடைசி 3 வருஷமா வந்து வருமான வரி வந்து தாக்கல் செஞ்சிருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. நெல் டாக்ஸுங்க 1 கோடிக்கு மேல போச்சுன்னா 2% டாக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு லிங்க் பண்ணிருக்கோம், இன்கம் டாக்ஸும் கடைசி 3 வருஷம் வந்து ஃபைல் பண்ணிருக்கோங்கிற விஷயத்துக்கு இந்த மாதிரி டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி மூணாவது கேட்டகரி, பேன் கார்டு லிங்க் பண்ணல அக்கௌண்ட்ல, இன்கம் டாக்ஸும் ஃபைல் பண்ணல. ஸோ இந்த ரெண்டுமே பண்ணாதப்ப பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி 20 லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம வித்ராவல் பண்ணோம்னா 20% வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க இந்த மூணாவது கேட்டகரி. ஸோ முதல் கேட்டகரி பேன் கார்டு லிங்க் பண்ணிருக்கோம் நம்ம அக்கௌண்ட்ல, ஆனா இன்கம் டாக்ஸ் கடைசி 3 வருஷம் ஃபைல் பண்ணலன்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 20 லட்ச ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் 2% டாக்ஸ். 1 கோடிக்கு மேல போனா 5% டாக்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது கேட்டகரி, பேன் கார்டும் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கோம், கடைசி 3 வருஷம் இன்கம் டாக்ஸும் ஃபைல் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. அதே மாதிரி 1 கோடிக்கு மேல தாண்டா 2% டிடிஎஸ் பிடிப்பாங்க. மூணாவது கேட்டகரி, இன்கம் டாக்ஸும் ஃபைல் பண்ணல, அக்கௌண்ட்ல பேன் கார்டு லிங்க் பண்ணாதப்ப பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது, எந்த டிடிஎஸும் கிடையாது. ஆனா 20 லட்ச ரூபாய்க்கு மேல தாண்டா 20% டிடிஎஸ் பிடிப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு கேஷ் வித்ராவலுக்கும். ஸோ இதுதான் வந்து டிடிஎஸ் 194 என்னோட ஒரு சாராம்சம். ஸோ இந்த விஷயம் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா
சம்மந்தமே இல்லாமல் எனக்கு வந்து நான் கேஷ் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து நான் டேக்ஸ் பிடிக்கிறாங்க அக்கௌண்ட்ல பேங்க்ல அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிடிஎஸோட விஷயம். ஸோ அடுத்த வரை வந்து கேஷ் வித்ட்ராவல் அக்கௌண்ட்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் நம்ம வந்து 20 லட்சத்தை தாண்டாம நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க. முக்கால்வாசி டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷா எடுக்கிறத விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த டிடிஎஸ் எல்லாம் பிடிக்காத மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயம் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லான விஷயம், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம்.